அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகச் சிறந்த நண்பரான பிரதமர் நரேந்திர மோடியுடன் வரும் வாரங்களில் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். பரஸ்பர வரி விதிப்பு என்னும் பெயரில் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டிலே தொடர்ந்து இருந்து வந்த அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய மனநிலையிலே தற்பொழுது மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா விதித்த எந்த நிர்பந்தங்களுக்கும் இந்தியா உடன்படாமல் தன்னுடைய வர்த்தக கொள்கையை சுதந்திரமான முறையிலே இந்தியா மேற்கொண்டு வருகின்றது. 50% அளவிற்கு இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்காவிலே டொனால்டு ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய வரி விதிப்பையும் தாண்டி இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவை உள்ளிட்டவற்றுக்காக சீன மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடன் அந்த உறவை பேணி வருகின்றது. குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்கின்றது. அது மட்டுமல்லாமல் சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடனும் வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் இந்தியாவிற்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்த டொனால்டு டிரம்பினுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு மோடியுடன் பேசுவதற்கு ஆவலுடன் காத்திருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். தன்னுடைய மிகச்சிறந்த நண்பரான பிரதமர் நரேந்திர மோடியுடனான பேச்சுவார்த்தைக்காக மிக ஆவலோடு காத்திருக்கின்றேன். வரக்கூடிய வாரங்களில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடும் என்ற நம்பிக்கையை அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடையை களைவதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று இந்தியாவினுடைய வர்த்தக குழுவினருடன் அமெரிக்க சார்பிலான வர்த்தக குழுவினர் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை டொனால்டு ட்ரம்ப் உறுதி செய்திருக்கின்றார். வர்த்தக பேச்சுவார்த்தையிலே வெற்றிகரமான முடிவு எட்டப்படுவதற்கு எந்த சிக்கலும் இருக்காது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாகவும் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க ஊடகங்களிடையே கூறியிருக்கின்றார். இந்தியா மீது கடும் குற்றச்சாட்டுகளை கூறி வந்திருந்த டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த நிலைப்பாடு மாற்றம் என்பது இரண்டு நாடுகளுக்கும் வர்த்தக ரீதியாக பலனளிக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்காக ஆவலுடன் காத்திருப்பதாக சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பாக இரண்டு நாட்டினுடைய வர்த்தக குழுவினரும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எனவும் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை என்பது இரண்டு நாடுகளுக்கும் எல்லையில்லாத வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்ற ஒரு கருத்தையும் டொனால்டு ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இதன் மூலமாக அந்த 50% வரி விதிப்பு என்பது வரக்கூடிய வாரங்களில் குறையக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்பொழுது எழுந்திருக்கின்றது. அமெரிக்கா இந்தியா இடையிலான அந்த இயற்கையான நட்புணர்வு மீண்டும் தொடர்வதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இந்தியா எடுத்து வரக்கூடிய அந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமாக அமெரிக்கா இந்தியாவினுடைய வர்த்தக செயல்பாடுகளில் இதற்கு மேல் எந்த குறுக்கீடும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஒருபடி கீழே இறங்கி வந்துள்ளதற்கான ஒரு அறிவிப்பாகவே டொனால்டு டிரம்பினுடைய இந்த பேச்சுவார்த்தை பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.